எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். சிறப்பான இந்த அவையை திருமதி வைஜிபி நூற்றாண்டு பிறந்த நாள் வைபவ திருநாள் குழுக்கள் சார்பாக சிரம் தாண்டு வணங்கி வரவேற்கிறோம். மறைந்தும் மறையாமல் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திருமதி வைஜிபி இருவரின் திசை நோக்கி வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாள். இன்றியமையான ஆளுமையான திருமதி வைஜிபி அவர்கள் நூற்றாண்டு வைபவம் கொண்டாடும் நாள். கலை உலகிலும் கல்வி உலகிலும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, அசைக்க முடியாத ஒரு ஆளுமை. அருகம்புல்லை கூட ஆலமரமாக மாற்றும் ஆற்றல் கொண்ட ஒரு பெண்மணி, விதையை விருட்சமாக்கிய அதிசய பெண்மணி. இவர் வாழ்க்கை சாதாரணமான சம்பவம் அல்ல, கடந்து செல்வதற்கு. அது சாதனை சரித்திரம், காலங்களை கடந்து வெல்வதற்கு. தன் குடும்பத்தின் முதல் பெண் பட்டதாரி என்ற பெருமைக்குரியவர். ராஜலக்ஷ்மி, ராஷ்மி, ராஜம்மா என பலரால் அழைக்கப்பட்டாலும் திருமதி வைஜிபி என்று அழைப்பதையே அதிகம் விரும்பியவர். UAA நாடகக் குழுவிற்கு வித்திட்டவர். PSBB வேறு, இவர் வேறு அல்ல, இவரே அதன் ஆணி வேறு. அவரின் புகழை கொண்டாட நாம் கூடியிருக்கிறோம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். இந்த நிகழ்வு சிறக்க எங்களோடு இணைந்த வேல்ஸ் குரூப், தாய்மண்ணே, அப்பாஸ், ரோஷினி, கூல் ஈவென்ட்ஸ் மற்றும் அருண் விஷுவல்ஸ் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்கிறோம். கோலமயில் கோல்டன் பிக்சர்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அரங்கம் எங்கும் மின்சார பூக்கள் பூத்திருக்கிறது, அது விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு. விளக்கினை ஏற்றி விழாவை துவங்குவது நமது பாரத தேசத்தின் பண்பாடு. இதோ அதன் புறப்பாடு. விளக்கினை ஏற்றி விழா மேடையை வெளிச்ச மேடையாக மாற்ற திருமதி சாந்தா தனஞ்சயன் அவர்களையும், திருமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்களையும், சுதா மகேந்திரா அவர்களையும், மதுவந்தி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வித்வான் கண்ணன் அவர்களின் இறைவணக்க பாடல் பின்னணியில் ஒலிக்க அவர்கள் விளக்கினை ஏற்றுவார்கள். விளக்கினை ஏற்றிய கரங்களுக்கும் வெளிச்சத்தை போற்றிய கரங்களுக்கும் நம்முடைய நன்றி. திருமதி சாந்தா தனஞ்சயன் அவர்களை திரு வைஜிஎம் அவர்கள் இப்பொழுது அன்பு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார். தொடர்ந்து திருமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்களை கௌரவிக்கின்றோம். வாழ்க்கையை வீணாக கழிக்காமல் வீணையோடு கழித்து கொண்டிருக்கும் கண்ணன் அவர்களுக்கு நம்முடைய கரவொலி மூலமாக
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழாநாயகி திருமதி வைஜிபி அவர்கள் பல பிரபலங்களின் உள்ளங்களில் உன்னதமாய் உயர்ந்து நிற்பவர். அவரை பற்றிய எண்ணங்களை பலர் பதிவு செய்துள்ளார்கள். அதை திரு காந்தன் அவர்கள் அற்புதமாய் படம் பிடித்து மக்களித்துள்ளார். அதன் முதல் பகுதி இப்போது உங்கள் பார்வைக்கு படமாய் இல்லை பாடமாய் வாங்கள் தரையிலிருந்து திரைக்கு செல்வோம். எஸ்வி சாஸ்திரநாமம், டி.கே. சண்முகம் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் தியேட்டர்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. பட் அமெச்சூர் தியேட்டருக்கு இம்பார்ட்டன்ஸுக்கு வந்ததே ஐ வுட் சே பிகாஸ் ஆஃப் யூஏஏ. வைஜிபி டெல்லியில் வந்து கொடிக்கட்டி பறந்துட்டார். அங்கே போய் தமிழ் ட்ராமாலாம் போட்டு அந்த கிளப்பில் எல்லாம் ரொம்ப அமக்கலை பண்ணி பிகேம் வெரி ஃபேமஸ். அவர் சென்னைக்கு வந்தவுடனே இங்கே தியேட்டர் குரூப்பே ஒன்றும் சரியா இல்லை. அப்போ இந்த சுகுணவிலா சபான் இருந்தது, அங்கே தான் ட்ராமா போட்டுருந்தார். ஸோ ஹீ ஜாயின் தட். அங்கே அவரும் பட்டும் ஜாயின் பண்ணேன். அப்போ அங்கே ஒரு புது நாடகம் போடுறதா இருந்தது. வைஜிபி வந்து வில்லனாக போட்டார். ஏன்னா வைஜிபி ஹேட் அ க்ராப் ஆஃப் கேர்லி ஹேர் விச் லுக் லைக் எம்ஆர் ராதாஸ் கெட்டப் மாதிரி இருக்கும். ஆனால் அவரே வில்லனாக போட்டார். இன்ஃபேக்ட் அந்த வில்லன் சீனை பற்றி ஹிந்துவில் கூட எழுதியிருக்கார். இவர் என்ன பண்ணார், வில்லன் சீனில் வந்து அந்த அப்பாவை வந்து மிரட்டணும். அப்பா வந்து ஒரு பியூனி யங் மேன், ஓல்ட் மேன் ஃப்ரம் ஹிந்து, சீனுன்னுட்டு. இவர் போய் அவர் கிட்டக்க போய் கழுத்து நெரிக்கிற மாதிரி கையை காமிச்சு நீ பணம் தரப்போறியா இல்லையான்னு போய் மிரட்டின உடனே அவர் நிஜமாகவே பயந்து போய் மயக்கம் போட்டார். ஹி ஜஸ்ட் கொலாப்ஸ்ட். உடனே வி ஹேட் டு பிரிங் த கர்டன்ஸ் டவுன் அண்ட் யாராவது டாக்டர் இருக்கீங்களா ஆடிட்டோரியமில் ப்ளீஸ் கம் டு ஹெல்ப்னு சொன்ன உடனே டாக்டர் ராஜன் இருந்தார். அவர் ஓடி வந்து ஹி ஹெல்ப் த மேன் டு ரிகவர். அந்த சீனை பற்றி மற்ற நாள் கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாரே எழுதியிருந்தார். நம்ம மெட்ராஸ் ரவுடியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நிஜமாகவே ரவுடின்னா இது வைஜிபியை தான் சொல்லணும். அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. சுகுணவிலா சபாவில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. காஸ்டியூம் பிளேஸ் தான் நிறையா போட்டுருந்தார். இவர் வந்து சோஷியல் பிளேஸ் கொண்டு வரணுன்றதுக்காக டென்னிஸ் கோர்ட்ஸ் ஆஃப் சுகுணவிலாஸ், பட்டு நான் வைஜிபி எல்லாம் உட்காந்து why not we start as a troupe of our own அப்படின்னோம். And then we said we won't make it professional, we will call it amateur. So United Amateur Artists-னு அங்கே அப்போ தான் பேர் வச்சது. ஏன்னா all the actors were doing it out of love for the drama, not because they wanted to earn any money. இலக்கண தமிழ் கிடையாது. they took up பாமர ஜனங்கள் பேசுகிற மாதிரி பேசினான். அது மாத்திரம் இல்லை, தீம்ஸும் வந்து சோஷியல் தீம்ஸு வித் த பர்பஸ், ஒரு மெசேஜ் இன் இட். வெரி அது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி அந்த மெசேஜ் வந்து கம் டு வெரி கிளியர்லி. அதனால இந்த பிளேஸ் பிகேம் வெரி வெரி பாப்புலர். அவருடைய ஆல் திஸ் இஸ் ஹெவன் டு, ஓ வாட்டர் கேர்ள், இந்த மாதிரி நாடகங்கள்லாம். அது another thing he did was many of his plays English names கொடுத்தார், titles. YGP liked to do that. I felt very bad for him. Theatre was his first love. So it so happened I read Poonam Vishwanathan's Under Secretary in Tamil in Andhra Vidalya magazine படித்தேன். The play was very good. So I told YGP, I said, why don't you take this up? பட்டு தான் எழுதணுமான நல்ல பிளே இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, வாட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி I roused him up. Then he contacted Poonam Vishwanathan. He knew Poonam Vishwanathan even in the olden days. All India Radio ஒர்க் பண்ணும்போது அவருக்கு தெரியும். ஸோ கேட்டவுடனே Poonam Vishwanathan said, yes, oh yes, why not, I'll give it to you சொன்னான். So the play was brought. In this undersecretary playல we wanted a young girl. It so happened Amu Jayalalitha, the present chief minister, was very beautiful and very young. And YGP suggested, why not you do this role? So she agreed to do that and she acted in that play. That was her first play with the UAA. ஷோ வருவான், அவன் பாட்டுக்கு நேராக போய் ஃப்ரிட்ஜை திறந்து அங்கே என்ன சாப்பாடு இருக்கோ அதை எடுத்து ரொம்ப சாப்பிட்டுட்டு போயிடுவான். ராஜமா நான் எடுத்துட்டாச்சு, உங்களுக்கு கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பண்ணுவான். அந்த மாதிரி எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவா பண்ணுவான். ராத்திரி ரொம்ப லேட் ஆகிட்டா அங்கேயே படுத்துக்க கூட படுத்துடுவான், கத்தால எழுது போவான். இந்த மாதிரி ஒரு நாடக குழு, ஒரு ஃபேமிலி மாதிரி மூவ் பண்ணுறது ஐ திங்க் யுனைடெட் அமெச்சர் ஆர்டிஸ்ட்க்கு தான் உண்டு. சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா ஆல்சோ ஆக்டட், நாட் ஓன்லி இன் ஸ்மால் ரோல்ஸ், ஷி டிட் அ
very major role in a play called Malati the Menace. She was a Malati. ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணன் வந்தானுங்கிற ட்ராமா தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூல் இருக்கும்போதே உள்ள நுழைஞ்ச ஒரு ட்ராமா அது. அதில் வந்து காதம்பரின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவள் இறந்து போனது அந்த கேஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறமா அந்த கண்ணன் மெயின் ஹீரோ, அந்த ஹீரோவோட அப்பா, அதாவது வளர்ப்பு தந்தை தான் வைஜிபி பண்ணார். அந்த ஹீரோவை வந்து ஒரு தடவை மிஸ்டர் ஏஆர்எஸ் பண்ணார், ஒரு தடவை மிஸ்டர் மௌலி பண்ணார். அந்த கேரக்டரோட பேர் வரும். அந்த பேரும் வேற இருக்கணும். ராஜம்மா என்ன சொன்னால், லக்ஷ்மியே டூயல் ரோல் பண்ண வைங்க, வேறு வேலை கிடையாது, எதுக்கு டூயல் ரோல்லாம் பண்ணுறது, அது ஷேடோ பிளேயராக பண்ணிட்டு போட்டோம். நோ, லக்ஷ்மி ஹஸ் காட் டேலண்ட், அவளே வந்து கத்தட்டும், அங்கே நின்று அந்த காதம்பரியாக டைலாக் பேசி எல்லாம் பண்ணி மேலேருந்து விழுந்து செத்து குதிக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு செத்து போகிறான்றது பண்ணிவிட்டு தென் ஷீ கேன். உடனே அவள் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவா, ஷீ கேன் டூ இட்னா. யூஏயில் இருக்கிறவளே மறந்து போயிருக்கலாம். இது ஐ ரிமெம்பர். நான் எடுத்த உடனே எனக்கு டூயல் ரோலா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தோணலை. இது போய் பண்ணணும், அது போய் பண்ணணும். எப்படி ஸ்கூலில் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா இந்த அசைன்மெண்ட்டு முடிக்கணும், அந்த அசைன்மெண்ட்டு முடிக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் எனக்கு இருந்தது. நாட் ஓன்லி மீ, மோஸ்ட் ஆஃப் அஸ் வெர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த டீச்சர்ஸாக இருக்கிற பாச்சனா அண்ட் ராஜம்மா இவா எல்லாருமே தட்டி கொடுத்து அப்படியே விளையாட்டுத்தனமாகவே எங்களை கொண்டு வந்துட்டா. ஐ ஸ்டில் ரிமெம்பர் லக்ஷ்மி வந்து இந்த ஒரு சீன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவள் மாடி ஏறி இறங்குற சீன் அங்கே எங்கள் வீட்டு வாசலில் படிக்கட்டு இருந்தது. அது ஒரு 10 தரம் 15 தரம் பண்ண வச்சார் வைஜிபி அவளை. யுஏங்கிறது வந்து ஒரு பெரிய 6 வருஷம். அது கிட்டத்தட்ட அந்த ட்ரூப்பில் எல்லாரும், நீங்கள் வந்து மேடை நாடகத்தில் நடித்த நாகேஷ் சோ எல்லாருமே அந்த ட்ரூப்பில் நடித்து வந்தவங்க தான். அந்த ட்ரூப்பில் நம்மளை கூப்பிட்டு பண்ணுங்கிறாங்களே சந்தோஷப்பட்டு ரொம்ப பெருமிதப்பட்டேன். அந்த நேரத்தில் எங்கள் அம்மா கூடாதுன்ட்டாங்க. நீ இன்னும் பிடெக் படிக்கிற, நீ போய் நாடகம்லாம் போட்டுருந்தானே படிப்பு என்ன ஆகுது, இல்லைன்னா படிப்பு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லவே, ஐயோ என்னால் முடியாதுங்கிற மாதிரி போய் நான் சொல்லிட்டேன். அப்புறமா எல்லாரும் வந்து முக்கியமாக திருமதி ஒய்ஜிபி ராஜலட்சுமி ஒய்ஜிபி அவர்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து பேசினாங்க. என் பையனும் அதில் இருக்கான். நான் வந்து எஜுகேஷனிஸ்ட், எனக்கு வந்து பசங்க படிப்பு தான் எனக்கும் முக்கியம். அதனால் நான் வந்து பசங்களுக்கு உள்ள டேலண்ட்ஸ் இருக்குது, அதையும் சும்மா வேஸ்ட்டாக போவானே, அவங்க போய் கிரிக்கெட் ஆடுறதுக்கு பதிலாக ஒரு சினிமா பார்க்கறதுக்கு பதிலாக நாடகம் போடட்டுமே. அந்த ப்ரொபோசல் எங்கள் வீட்டிலே எல்லாருக்கும் பிடிச்சிருந்து என்னை அலோவ் பண்ணாங்க. அப்படித்தான் அந்த குழுவில் நான் என்டர் பண்ணி நான் நடிக்க ஆரம்பித்தேன். குருக்ஷேத்திரம்ங்கிற நாடகம் வந்து எழுதினேன். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்கிறேன். பூஜை போட்டு வந்து எல்லாம் படிக்கும்பொழுது மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி ராஜம்மா தான் கேட்டாங்க, டே இதில் நீ என்ன வேஷம் பண்ணுறான்னு. இல்லை எனக்கு ஒன்றும் இதில் வேஷம் இல்லை. இன்னும் உனக்கு வேஷம் இல்லையா? அப்போ இந்த நாடகம் வேண்டாம். ஐயோ என்ன ராஜம்மா, பார்த்தீங்கல்ல எவ்வளோ நல்லா வந்திருக்க ஸ்கிரிப்டு. இது வந்து ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள போராட்டம் தான் இது. மகேந்திராவுக்கும் நல்ல ரோல், ஏஆர்எஸ்க்கு நல்ல ரோல், எனக்கு ஒன்றும் அதில் வேஷமே கிடையாது. ரோல் பண்ணல, நீ கிரியேட் பண்ணு, யூ கிரியேட் அ ரோல். என்னை வந்து அந்த ட்ரூப்பில் வந்து நான் நடிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னை இன்ஸ்பயர் பண்ணது மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி. திருமதி வைஜி பார்த்தசாரதி அம்மா அவர்கள் எனக்கும் அம்மா தான். அவங்களை பார்க்கும்போது அவ்வளோ மரியாதையாக எனக்கு ஒரு சரஸ்வதி ஸ்வரூபம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ரியல் டிசிப்ளினேரியன். சரஸ்வதியே வந்து எல்லாம் கண்காணித்து எல்லாம் ஒழுங்காக நடக்குதா, எல்லாருக்கும் சரியாக சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குற ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் மாதிரி தெரியும். ஆனால் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங். தம்பி பாலு அவ்வளவு அன்பாக கூப்பிடும். என்னுடைய நிகழ்ச்சிக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் ஷி ஹேஸ் பிகம் ஓல்ட். சீட்டில் உட்கார்ந்த ஆடிட்டோரியத்தில் கால் நீட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன அங்கே ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே ஒரு சின்ன குஷன் போட்டு அது மேலே கால் வச்சுருப்பாங்க. சின்ன பையன் நான் வரும்போது கூட இந்த கால் எடுத்துக்க முடியல பாலு சார் அப்படின்னுவாங்க. மன்னிச்சுக்குங்க, நீ என்ன பேசுகிறீங்கம்மா, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் அந்த பாரம்பரியத்தில் வந்த ஒரு விஷயம். எண்ணங்கள் வண்ணங்களானது, அன்பின் இதழை அழைப்பிதழானது. உங்கள் இல்லம் தேடி வந்தது, உள்ளம் மகிழ்ந்தது. அது இயந்திரத்தின் பிரசவம். வரவேற்புரை என்பதே இதயத்தின் பிரசவம். வரவேற்புரை ஆற்ற வருபவர் வைஜிபி பாரம்பரியத்தின் 3ஆம் தலைமுறை. இவர் சாதனைக்கு இல்லை வரையறை. கலையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, திறமையே இவர் மூலதனம். திருமதி வைஜி மதுவந்தி அவர்களை வருக வசந்தமான வரவேற்புரை தருக. Sadgurubhyo Namaha. Respected guests, friends, members of my family, and all the
lovers of Dr. Mrs. YGP who are here this evening. This is not just a mere celebration of one woman's life. It is the celebration of education, culture, and our very own Sanatana Dharma. Dr. Mrs. YGP represented all these three in her own eminent style. She was an amazing guru, a fabulous educationist, a great teacher, a brilliant connoisseur of the arts, although she was never a performing artist, but she knew how to tap the aptitude in anybody and make sure that they got a decent platform to perform. She has been a forerunner in guarding our Sanatana Dharma. She was a practicing Sanatani. She believed that Hinduism is the most inclusive of all religions and made sure that as long as she was alive, she would stand to keep up that tradition of taking care of so many dilapidated temples. This is something that not many people know. They all know her as an educationist and an artist and a connoisseur, but she has taken a lot of effort to take care of many temples. From then until now, we keep following that. There are temples in the state where there are not even oil or tiri to be given to the Perumal. And these are things that my grandmother used to take care of, and we still try to continue as much as we can. She loved food, she loved dance, she loved music, and she loved being the center of attraction at any event. She loved her jewelry, she loved her saris, and she loved all these amazing artists who are sitting here in the first row. I, with folded hands, welcome the members of the Advisory Council who are here this evening, who have all been more family to us and who have stood by us through thick and thin and stand by us even today to make sure that this function becomes a grand success. I welcome the members of the audience who are great figures in the field of politics, in the field of art, in the field of culture, in the field of cinema, in the industrial field, and name it, everybody is here. The spiritual field, name it, everybody is here. Due to lack of time, I'm not taking the names, but I welcome you all with folded hands. Thank you. I am giving the thanks speech also right now because we all know that once superstar speaks, you will all get up and leave. So I know there won't be time to thank everybody at that point. So I thank you all. We welcome our sponsors, without whose support an event of this grandeur cannot happen, and the media and the press and all our volunteers and all of you. We also thank Lord Varuna for being very kind to us today and not starting the effect of the cyclone as of today. Let this artistic cyclone take over, and then we can have the natural cyclone. Thank you so much. Once again, on behalf of my parents, Srimati and Sri YG Mahendra, and my entire family and our organizations, we welcome you all to this evening's celebration of the life of the grand young lady, Dr. Mrs. YGP. Bharat Mata ki Jai. தேங்க்யூ மதுவந்தி. அடுத்து வரும் நிகழ்ச்சி நம் மனதிற்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. திருமதி வைஜிபி அவர்கள் இசை ஞானம் கொண்டவர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த இசை ரசிகையும் கூட. அவருக்கு பிடித்த பாடல்களை இப்பொழுது நாம் கேட்க இருக்கிறோம். பாட இருப்பவர்கள் கல்பனா ராகவேந்தர் அவர்கள், ரித்விக் வைவி, வைஜி மதுவந்தி, சுதா மகேந்திரா. இவர்களோடு திரு வைஜிஎம் அவர்கள், மௌனராகம் முரளி அவர்களின் இசைக்குழு உங்கள் கரவல்களோடு அந்த இசைக்கலைஞர்களை வருக வருக என வரவேற்று அடுத்த சில மணித்துளிகள் இங்கே இன்னிசை மழை பொழியும். நமஸ்காரம். இது வந்து ஃபுல் ஈவினிங் ஆஃப் மியூசிக்கெல்லாம் கிடையாது. வாட் வி கால் மியூசிக் அன்பிளக்ட். இங்கே இருக்கிறவா நிறைய பேருக்கு தெரியும், எங்கள் வீட்டில் எப்போதுமே இந்த மாதிரி ஷோஸ் ஒரு பார்ட்டின்னு வந்தால்
ஒரு 10 பேர் சேர்ந்து எங்கள் அம்மா ப்ரிசைடிங் டெய்ட்டி மூலவர் மாதிரி எங்கள் உட்காந்துட்டு டேய் இதை பாட சொல்கிறா அதை பாட சொல்கிறான். எங்கள் வீட்டில் சிங்கர்ஸ் ரெடியாக இருந்தாங்க. சுதா பாடுவா, மதுவந்தி பாடுவா. நான் பாட மாட்டேன், தேங்க் காட், பட் நல்லா விசில் அடிப்பேன். அப்புறம் இந்த வாத்தியங்கள்லாம் பண்ணுவேன்றதுனால ஏதாவது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்திருக்கிற சில பேருக்கெல்லாம் தெரியும் வாட் ஃபன் வி யூஸ் டு ஹேவ்னு. ஸோ அந்த ஈவினிங்கை திருப்பி ரீக்ரியேட் பண்ணலாம். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸை ஃபுல் சாங்ஸ் பாட போகிறதில்ல, கவலைப்படாதீங்க. இது மௌனராகம் ஆர்கெஸ்ட்ரா மட்டும் இல்லை, ஆர்க் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா வரல. 2 பேரோட they are going to give wonders. And what is wonderful about it, the third generation, Ritwik is going to sing some of those songs. With your applause and blessings, he should make a big wave in the music world. இது எல்லாமே அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு. எங்கள் அம்மா இஸ் அ வெரி இம்பிஷ் பர்சன், நீங்கள்லாம் பார்த்துருந்தா தெரியும். ஒரு சின்ன இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். எப்பேற்பட்ட கலாட்டா பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷனும் பண்ணுவான்ட்டு. நாங்கள் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்த பீரியட் அந்த காலத்தில். இன்ஃபேக்ட் அதில் தான் நான் சுதாவை மீட் பண்ணேன். சுதாவோட லதாவும் ரவியும் பாடுவாங்க அப்போது எங்களுடைய ஆர்கெஸ்ட்ராவில். அதுக்கு முன்னாடி பார்கவ் மேத்தான்னு ஒருத்தர் பாடும்போது ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒன்று நாங்கள் ஃபார்ம் பண்ணி பெரிய ரோட்டரி கிளப்புக்கு வி வர் சப்போஸ் டு டூ அ ஷோ. எல்லாம் ரெடி, காத்தால ரிஹர்சல்ஸுக்கு நாங்கள் மீட் பண்ணும்போது திடீர்னு எங்கள் அம்மா வரா. எங்கள் அம்மா மட்டும் என்னென்னா when she takes a decision she'll go by it, right wrong whatever it is she has to have it done. இது யாரா பாடுறா லேடி வாய்ஸு, அவளை தூக்கிடுவோம். நேற்று தான் ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ் ஒன்று கேட்டேன், பிரமாதமாக இருக்குது, நான் அவளை வர சொல்லிட்டேன், அவள் ரிஹர்ஸ் பண்ணுவா அப்படின்ட்டா. நாங்கள் சொன்னேன் வர சொல்லிட்டேன்னா அந்த பொண்ணுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, எதையாவது சொல்லு, என்ன பியூட்டிஃபுல் சொல்யூஷன் பாருங்கள். சரின்னு அந்த பொண்ணு வந்தது. நல்ல வேளை பார்கவ் மேத்தா வரல. அந்த பொண்ணு வந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருந்தது. அப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்க. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சபலமாக இருந்தது. ஐயோ நல்லா இருக்காளியா பார்க்குறதுக்கு, நல்லா பாடுவா போல் இருக்கே அப்படின்ட்டு, எந்த பாட்டுமா பாட போகிறேன் அப்படின்னோடனே ஆஜா நேஜா அப்படின்ட்டு. நான் திரும்பி பார்த்தேன், வேறு யாரோ பேசுகிறாங்க போல் இருக்கே. இல்லைம்மா உன்னை தான் நான் கேட்டேன். ஆஜா நேஜா அது யார், லதா மங்கேஷ்கர் பாடின பாட்டு, ஆஜா நேஜா அதுதான் பாடுவேன் அப்படின்னு. திரும்பி பார்க்குறேன், இவளை யார் சஜஸ்ட் பண்ணாலும் எங்கள் அம்மா விழுந்து சிரிச்சுன்னு இருக்கா. நீங்கள் நிறைய பேர் அவள் சிரித்து பார்த்துக்கலாம். ஷீ இஸ் வெரி லுக்ஸ் வெரி லவ்லி வென் ஷீ லாவ்ஸ். அதுவும் இந்த இம்பிஷ் ஸ்மைலோட அடக்க முடியாமல் சிரிக்கிறா. நான் கிட்ட போய் உன்னை என்ன பண்ணால் தேவையில்ல, கொண்டு வந்தது நீ தான், அவள் குரலை கேட்டு இப்படி சிரிக்கிறிய. இல்லைடா ஒரு தடவை பாட சொல்லி கேட்டு பார்ப்போண்ணா, பேச சொல்லியே செய்யல பாட சொல்கிறியான்னு. சரி ஒரு லைன் பாடுனா அந்த ஆ ஜானேஜாவை லதா கேட்டுதான் அன்றைக்கே தற்கொலை பண்ணிட்டு இருப்பாள். அவ்வளோ கேவலமாக பாடி தந்த பொண்ணு. என்ன பண்ணுறது, சொல்லியாச்சு. நாளைக்கு கச்சேரினும் போது என்ன பியூட்டிஃபுல்லாக சால்வ் பண்ணா தெரியுமா, என்னை கூப்பிட்டுடே பார்கவ் மேத்தா இன்னும் வரல, ரைட், உங்கள் கிட்டாரிஸ்ட்டை ரோட்டில் போய் நிற்க சொல்லு, அவன் வந்தால் வீட்டுக்குள்ளே வரவானா, அப்படியே போன்னு சொல்லிட்டு பக்கத்து பூத்துலேருந்து வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் அடிக்க சொல்லுவேன்னா. என்ன சொல்கிறாலும் அதே மாதிரி பண்ணோம். பார்கவ் மேத்தா வந்தான், அவன் அப்படியே வீட்டுக்கு போடான்னு சொல்லி அவன் அங்கேருந்து லேண்ட்லைன் எடுத்தான். அம்மாவே ஃபோன் எடுத்து சொல்லு யார், ஓ பார்கவ்ஸ் மதர், டெல் மீ வாட். ஓ பார்கவ் ஹேஸ் எ வெரி பேட் த்ரோட் இஸ் இட், ஓ அவனால் பாட முடியாதா நாளைக்கு, ஐயோ தென் இட்ஸ் ஓகே வி வில் கேன்சல் த ஷோ அப்படின்ட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல், இந்த பொண்ணும் ஹர்ட் பண்ணல. அவள் பாட்டுக்கு அதே மாதிரி அருமையான குரலை நான் அடுத்த ப்ரோக்ராமில் பாடுறேன் அப்படின்னு அது கிளம்பி போயிடுது. நாங்கள் திட்டிருக்கோம் பாரு எங்கள் அம்மாவை, பட் திட்ட ஷி வாஸ் ஜஸ்ட் லாஃபிங். எனக்கு என்னடா தெரியும், பின் எப்படி நேற்று நீ கேட்டேன்னு சொன்னியேன்னு, பேசுகிறத கேட்டேன் அதனால நல்லா இருக்கும்னு நினச்சேன்னு சொன்னா பாருங்க. That was the type of woman she was. She had to have the last word, but she also had a solution for it. So அப்படி எங்களோட உட்காந்து, and she used to dance with us. அதுதான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். We used to enjoy that. Some of the songs which are going to have two lines. I would like Ritwik to start with a song. இது டிசம்பர் 30th அன்னைக்கு ஜேசுதாஸ் ஒவ்வொரு தரமும் எங்கள் பாரத் கலாச்சார் மார்கழி மகோத்சவில் பாடுவார். என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் அந்த பாட்டு. அது எப்படின்னா ஒரு தரத்தோடு பாடி பிடிக்க மாட்டார். முடித்த உடனே எங்கள் அம்மா இங்கேருந்து இந்த கால் நீட்டின்னு கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து, ஜேசுதாஸ் இன்னும் ஒரு தரம் பாடு. ஸோ இன்னொரு தரம் பாடுவார், 3 தரம் பாடுவார். ஒரு 2 வருஷம் ஆனப்புறம் அவரே கேட்காம நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே 3 தரம் பாடி விடுறேன் அப்படின்வார். ஸோ தட் வாஸ் தி ரேப்போர்ட் ஷி ஹேட் வித் ஆர்டிஸ்ட். ஸோ யூ ஜஸ்ட், அவர் இல்லை ஊரில். ஸோ ஐ டோல்ட் ஹிம், சார் என் பேர் அதை பாட போகிறான், சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னார். அந்த பாட்டோடு ஆரம்பித்து அங்கேருந்து சின்ன பிட்ஸுக்கெல்லாம் we are going to go. இது வந்து இஸ் ஜஸ்ட் ஃப்ரீ ஃபார் ஆல். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டாக இருந்தால் ப்ளீஸ் ஜாயின், பிகாஸ் தட் இஸ் வாட் மிஸ்ஸஸ் YGP would have liked. She would join. அவளுடைய கர்ண கடூரமான குரலில் she would sing. She had music knowledge but never a voice, but she didn't bother about all that.
life is for fun. I will enjoy and she will sing. So please, all of you join in the songs that you know. ॐ नारायणाय नमः ॐ नारायणाय नमः ॐ नारायणाय नमः என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் சயனத்தில் ஆதிசேஷன் மேலே திருவடி திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் திருப்பதியில் எழுந்தருளும் திருமாலும் நீயே உன் திருமார்பில் அமர்ந்திருப்பது பத்மாவதி தாயே திருப்பதியில் எழுந்தருளும் திருமாலும் நீயே உன் திருமார்பில் அமர்ந்திருப்பது பத்மாவதி தாயே உடுப்பியிலே தவழ்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணனும் நீயே உன்னருள் வேண்டி நிற்கின்றேன் நான் ஒன்றன் செய்ய நெறியையும் அறவிழியையும் எமக்குணர்த்த பல அவதாரம் எடுத்தாய் எடுத்துரைத்தாய் அதுவே வாழ்வின் ஆதாரம் அருள் தரும் தேவா வரம் தர பாபா அருள் தரும் தேவா வரம் தர பாபா மூவுலகையும் ஆழ்கின்ற திரிவிக்ரம ரூப என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் சயனத்தில் ஆதிசேஷன் மேலே திருவடி திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் தேங்க்யூ. அடுத்த பாட்டு பாட ஒரு அற்புதமான சிங்கர் வராங்க, வேறு யாரும் இல்லை, என் பொண்டாட்டி சுதா. இன்ஃபேக்ட் இந்த வாய்ஸை கேட்டு தான் நாங்கள்லாம் கொஞ்சம் மயங்கினோம், எங்கள் அம்மாவும் மயங்கினா, எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திஸ் இஸ் அ பாப்புலர் சாங். இது வந்து எங்கள் பார்ட்டிஸில் இல்லாமல் கிடையவே கிடையாது. வித் த கோரஸ், மை மதர் யூஸ் டு ஜாயின் த கோரஸ். ஸோ அந்த கோரஸ் வரும்போது ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜாயின் த கோரஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். வெல்கம் சுதா மகேந்திரா ஆன் டு த ஸ்டேஜ். யூ ஆர் ஹியர் ஆல்ரெடி, சாரி. அண்ட் கோரஸ்க்கு Madhu will join with her. And we have another beautiful singer who is here today. அவளை ஏன் இங்கே கூப்பிட்டோம்னா, எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவள் பாடாமல் இருந்ததில்லை. இவ்வளோண்டு குழந்தையிலேருந்து இன்றைக்கி வண்டர்ஃபுல் சிங்கர் ஆன வரைக்கும் எங்கள் கூடவே இருந்தவ கல்பனா ராகவேந்தர். ப்ளீஸ் வெல்கம் her on to the stage. And of course, on the bongos, the great player YG Mahendra.
அன்று சென்றதும் மறந்தாய் உறவை, இன்று வந்ததே புதிய பறவை. எந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் இந்த நிலவை. பார்த்த ஞாபகமில்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ. Here's another Ishwari from Madhuvanti. இருப்பதோர் ஒரு நாடக மேடை, இரவு நேரத்து மல்லிகை வாடை. இருப்பதோர் ஒரு நாடக மேடை, இரவு நேரத்து மல்லிகை வாடை. திறப்பதோர் ஒரு சிந்தனை கதவு, தேடி அழைத்தால் ஆனந்த உறவு. பலுங்குனால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணிமண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்குது வா. பலுங்குனால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணிமண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்குது வா. இந்த அடுத்த பாட்டை கல்பனா பாட போகிறா. திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் இன் மிஸ்ஸஸ் YGP's லைஃப். பிகாஸ் இந்த பாட்டை பற்றி பேசினா போதும், அவங்கக்கிட்ட சாதிக்க முடியாத விஷயத்தை கூட சாதிச்சுக்கலாம். ஷி யூஸ் டு லவ் திஸ் சாங் ஸோ மச். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே MS விஸ்வநாதன் பக்தர்கள். அதுக்கு ஒரு தடவை கை தட்டுங்க ப்ளீஸ். த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் இன் திஸ் வேர்ல்ட். அந்த பாட்டை தவிர வேறு எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் சாங் என்ன பேட் மூடில் இருந்தாலும், மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும், வேறு எதோ வாங்கினாலும், அம்மா இந்த பாட்டுன்னு இதை பற்றி சொன்னான்னு வச்சுக்கோ, அப்படியே உருகிடுவா. மிஸ்ஸஸ் YGP உருகி யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டு தான் எங்களுக்கு பிரம்மாஸ்திரம் வித் மை மதர். ஸோ லிசன் டு திஸ் லவ்லி சாங் ஃப்ரம் த ஃபிலிம் பெரியெடுத்து பெண். கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட ஆட, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட ஆட, கொத்தோடு நகையாட ஆட ஆட, கொண்டாடும் மயிலே நீ ஆடு, கட்டோடு குழலாட ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட. ஓ ஓ ஓ ஆ பச்சரிசி பாலாட பம்பரத்து நாவாட, பச்சரிசி பாலாட பம்பரத்து நாவாட, மச்சானின் மனமாட வட்டமிட்டு நீயாடு, வள்ளி மனம் நீராட தில்லை மனம் போராட, ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீயாட சொந்த
சொந்தமே நீயாடு. கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட பாவாடை காற்றோடு ஆட ஆட பருவங்கள் கூத்தாட ஆட ஆட காலோடு கால் பின்னி ஆட ஆட கள்ளுண்ட வண்டாக ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட. இந்த பாட்டு பாடினா இப்படி பாடினா யார் தான் மயங்க மாட்டாங்க. That was the glorious 70s and 60s. This was my mother's all-time favorite. நான் இன்ஃபேக்ட் காலேஜில் ஒரு தடவை ரேகிங்கில் ஐ காட் காட். அதான் ரேகிங் பண்ணேன், நாட் ஐ டென்ட் கெட் காட், அண்ட் ஐ வாஸ் சஸ்பெண்டட். வீட்டுக்கு வந்து இதை பற்றி சொல்லும்போது நைஸாக கட்டோட குழலாட பற்றி பேசி பார்த்தேன். அதை அருமையாக கேட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபலார்னு ஒரு அற விட்டாங்க என்ன. அதாவது இதையும் மறக்கலை, தன் டிசிப்ளினையும் மறக்கலை அவங்க. அடுத்த சாங், திஸ் வாஸ் சம்திங் ஷி ஆல்வேஸ் வாண்டட் மீ டு டூ பிகாஸ் ஷீ நியூ ஐ ஹேட் அ வெரி பேட் வாய்ஸ், பாட முடியாது என்னால். ஸோ என் விசில் ரொம்ப நல்லா இருக்கும், டே அந்த பாட்டை ஒரு தடவை விசில் பண்ணுன்னு வா. அ லவ்லி சாங் ஃப்ரம் த ஃபிலிம் சாந்தி, அதுவும் எம்எஸ்வி தான், டோன்ட் வரி, வேறு எங்கேயும் நான் போக மாட்டோம். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய், நினைவு தராமல் நீ இருந்தால் கனவுலகில் நான் வாழ்ந்திருப்பேன். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய், we just used to just let go, let our hair down. இந்த மாதிரி பாடிண்டே இருப்போம் ஈவினிங், அண்ட் ஷீ வுட் ஜாயின். அடுத்த பாட்டு, இந்த பாட்டு ஷீ ரேங் அப் ரெஹமான். ரெஹமான் உங்களோட ஓல்ட் ஸ்டூடெண்ட், டிபி ரோடில் படித்த பையன். ஃபோன் பண்ணி இந்த பாட்டு சொன்னோன்னே அவனே ஷாக் ஆகிட்டான். இந்த பாட்டானா? ஆமாம் ரெஹமான், நீ இந்த பாட்டை போட்டதுலேருந்து எங்கே நான் அதை கேட்டாலும் ஐ சிட் டவுன், ஐ டான்ஸ் ஃபார் திஸ் சாங். அண்ட் இமேஜின் வித் ஹர் ஃபிகர், அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டவுட்டாக இருப்பாங்க, பிரமாதமாக ஆடுவா, இந்த பைலா சாங் மாதிரி ஆடுவா. I don't know why, but this song was a particular favorite of hers from Rahman. கேளுங்க அதை. ஓட்டக்கார மாறி முத்து, ஓட்டவாயி மாறி முத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா? ஏய்
அரசி கடை அயவு பொண்ணு அப்பக்காரி அனும பொண்ணு ஜவுளி விக்கும் மணிக்கும் பொண்ணு சௌக்கியமா பழைய பாக்கி இருக்குதா இருக்கே பைய மனசு துடிக்குதா பழைய பாக்கி இருக்குதா பைய மனசு துடிக்குதா பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டு கட்டு கசந்திடுமா பண்டு கூட நினைப்புகளே பாவி மனம் மறந்திடுமா பட்ட பாவடிக்கு நெஞ்சு துடிக்குது ரெட்டை ஜடை என்னும் கண்டு குடிக்குது ஓரக்கார மாறி முட்டு ஒட்ட வாயி மாறி முட்டு ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா அரசி கடை அயவு பொண்ணு அப்பக்காரி அனம பொண்ணு ஜவுளி விக்கும் மணிக்க பொண்ணு சௌக்கியமா குண்டு பொண்ணு கோமலவண்ணி என்ன ரொட்ட புள்ள பிறந்ததுமே நூலானா நூலானா உள்ள பார்த்து டீச்சர் கனகா ஐயோ பார்வையில பச்சை மிளகா மேல் படிப்பு படிக்க போனா மேற்கொண்டு என்னானா மொத்தக்குள்ள 3 மார்க்கில் ஃபெயிலானா ஒள்ளி குஜராஜ மீனா ஓடி போனா என்னானா பூசானிக்க வயிறு வாங்கி திரும்பி வந்தாளே ஓட்டக்கார மாறி முத்து ஓட்ட வாங்கி மாறி முட்டு ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா அரசி கடை ஆயாவி பொண்ணு அப்பக்காரி அனம பொண்ணு ஜவுளி விக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா பழைய பாக்கி இருக்குதா பைய மனசு துடிக்குதா பழைய பாக்கி இருக்குதா பைய மனசு துடிக்குதா பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டிகள் கூசுதம்மா பள்ளிக்கூட நினப்பு இருக்கு பாவி மனம் மறந்திடுமா பட்ட பாவடைக்கு நெஞ்சு துடிக்குது ரெட்டு ஜடை இன்னும் கண்ணில் மிதிக்குது ஓட்டக்கார மாறி முத்து ஓட்ட வாயி மாறி முத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா அரசி கடை ஆயாவு பொண்ணு அப்பக்காரி அனம பொண்ணு ஜவுளி விக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா. தேங்க்யூ. ஓகே, எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இவன் இவ்வளோ நல்லா பாடக ஆரம்பிச்சிட்டா இதை கேட்க அம்மா இல்லையேங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். ஷி வுட் தரோலி என்ஜாய்ட் இட். ஏன்னா அவங்களுக்கு எனி டேலண்ட் எனிவேர் ஷி வுட் ஜஸ்ட் லவ் இட், நாட் ஜஸ்ட் ஹர் ஃபேமிலி. எனக்கு நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன், எதையாவது ஒரு கச்சேரிக்கு போவாள், அங்கே ஒரு பையன் நல்லா பாடிட்டு இருப்பான், அவள் அப்பாவை கூப்பிட்டு இந்த பையன் எங்கே படிக்கிறான்வா, ஏதாவது ஒரு ஸ்கூல்வா, அதெல்லாம் வேணாம் நாளையிலேருந்து பத்மா சேஷாத்திரியில் சேர்த்துருங்க அவனை. ஷி யூஸ் டு ட்ரா டேலண்ட் லைக் தட். ஸோ ஐ ரியலி விஷ் அட்லீஸ்ட் டுடே ஷீ இஸ் ஹியரிங் ஃப்ரம் தேர் ஹர் கிரேட் கிராண்ட் சன் singing such lovely songs. And அதே மாதிரி she had a great affection for this little girl. இவ வரும்போது லிட்டில் கேர்ள் தான், இப்போ பார்த்து பயந்துடாதீங்க. கல்பனா பாட்டுன்னா உயிர், கூப்பிட்டு வச்சு வீட்டில் இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடுன்னு சொல்லுவாள். அதில் ஒரு சில பாட்டு இன்னைக்கு இது எந்த பாட்டு பாட போகிறோமா, இது வந்து இட்ஸ் அ ஃபேவரட் நாட் ஓன்லி ஃபார் மை மதர். எப்படி எங்கள் அம்மா கிட்ட அந்த பாட்டு இருக்கு கட்டோட குழலாட சொன்ன மயங்கிடுவாளோ, அதே மாதிரி எங்கள் அப்பா கிட்ட இந்த பர்டிகுலர் சாங்கை சொன்னால் அப்படியே இழகிடுவார். வாட் அ பியூட்டிஃபுல் சாங், கேளுங்க. அஃப்கோர்ஸ் MSV. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ, இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். வண்ண மலர்களில் அரும்பாவாள், உன் மனதுக்கு கரும்பாவாள், வண்ண மலர்களில் அரும்பாவாள், உன் மனதுக்கு கரும்பாவாள், இன்று அலைகடல் துரும்பானாள்,
இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். Now I take you back to 1955, 1956. Thank you, Ritvik. Thank you, Kalpana. Lovely, lovely song அது. And my father was especially a great fan of director Sridhar. அதனால் அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். 1955-56 நான் குட் ஷெப்பர்டில் படிச்சிருந்த போது நீங்கள் மிஸ்ஸஸ் YGP ஃபிகரை யோசிச்சு பாருங்கள். என்னை மடியில் போட்டு தாலாட்டு பாட்டி என்னை தூங்க வச்சுருக்காருன்னா நீங்கள் நம்புவீங்களா யாராவது? She had a very favorite song which she used to sing from the old film. நீங்கள் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கும்னு தெரியாது. Shobana will remember because Padmini was the heroine of the picture. மங்கையர் திலகம் அற்புதமான படம். அதில் நீலவண்ண கண்ணா வாடாங்கிற ஒரு அற்புதமான பாட்டை எங்கள் அம்மா என்னை தூங்க வைக்கிறதுக்காக எவ்வளவு முடியுமோ கன்றாவியாக பாடுவாத. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அப்போவே அவள் பாட ஆரம்பித்த உடனே வித்தின் 30 seconds கண்ணை மூடின்னு தூங்குற மாதிரி பண்ணிவிடுவேன். ஏன்னா தூங்கலைன்னா ஃபுல் பாட்டு பாடுவாள். அந்த பயத்தில் முதலியே 30 செகண்டில் தூங்கிடுறது. இது ரொம்ப நாள் கழிச்சு அவங்ககிட்ட சொன்னேன். முதல்ல சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு யூஷுவல்ஸ் ஏண்டா ராஸ்கல் அப்படியா பாடினேன் நான். தட் வாஸ் மிஸ்ஸஸ் YGP. இந்த அருமையான ஒரு தாலாட்டு பாட்டு. அதை தொடர்ந்து இன்னொரு தாலாட்டு பாட்டு அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கல்பனா ஸ்பெஷாலிட்டி. கேட்டுக்கோ, அப்புறம் உங்களுக்கே தெரியும். நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீலவண்ண பிள்ளையில்லா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். பிள்ளையில்லா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். எல்லையில்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா, என்னவென்று சொல்வேனப்பா. நீலவண்ண கண்ணாவாடா. வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில். வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில். தேன் மலர்கள் சிரிக்கும் ஆட்சி செல்வன் துயில் நீங்கும் காட்சி. செல்வன் துயில் நீங்கும் காட்சி. நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீலவண்ண கண்ணாவாடா. 5 மாறும் கன்னி மனம் மாறும். கண்ணன் முகம் தேடும் ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பதேது. தான் நினைத்த காதலனை சேர வரும்போது, தான் நினைத்த காதலனை சேர வரும்போது தந்தை அதை மறுத்து விட்டால் கண்ணுறக்கம்
தயவுசெய்து தூங்கிடாதீங்க, இன்னும் 1 ஹவருக்கு ப்ரோக்ராம் இருக்குது. தேங்க்யூ கல்பனா, தட் வாஸ் அப்சல்யூட்லி லவ்லி. That's all folks, music unplugged for you. Some of the favorites of Mrs. YGP. I hope she listened to it today and she's happy there with YGP and MSV, of course. Lovely orchestra by Maunaragam Murali, introducing Maunaragam Murali to you and your 2 players. Thank you, thank you. On keys, it was Vijayan, so big round of applause for Vijayan. And on rhythm pad, Vijayan's son, Vyani. Thank you very much. Thank you, Ritvik. ஏன்பா நான் வாசிச்சேனே, அதை பற்றி ஒன்றும் சொல்லியா? அம்போன்னு விட்டி என்ன? And of course, in bangos and... Just joking. Thank you. We're on to the next item. Thank you very much. Love you all. Thank you. அற்புதமான இசை நிகழ்ச்சியை வழங்கிய அந்த குழுவினருக்கு உங்கள் பலத்த கரவொலி மூலமாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த ஒரு கலைஞனுக்குமே கரன்சி நோட்டுகளை விட உங்கள் கரவொலிகள் தான் முக்கியம். அந்த கலைஞர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பிக் கொண்டே இருப்போம்.